guys, welcome back. இன்னைக்கு நம்ம எந்த வீடியோக்கு ரியாக்ட் பண்ண போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம தளபதி இப்போ லேட்டஸ்ட்டாக ஒரு ஸ்பீச் ஒன்று வந்திருக்கு. ஸோ நிறைய அவரோட ஸ்பீச்சுக்கு நம்ம ரியாக்ட் பண்ணிக்கிட்டே இருக்கோம். யூஸ்வலாக அவர் பேசுகிற பேச்சுக்கு மீம்ஸ் வந்து பார்த்துருக்கேன். இந்த வாட்டி எக்கச்சக்க ட்ரால் தான் வந்திருக்கு. அவர் சொன்ன ஒரு சில வாக்கியங்கள், அவர் ஒவ்வொரு முறையும் அவரோட குட்டி கதை கேட்கறதுக்கு நம்ம இதாக இருப்போம்ல, இந்த முறை அவரோட குட்டி கதைக்கே ட்ரால் எல்லாம் வந்திருக்கு. யாரு நம்ம பிக் பாஸ் ஜூலி இருக்காங்கல்ல, அவர் ஏதோ ஜல்லிக்கட்டு காளையை பற்றி ஏதோ பேசிட்டாருன்னு, ஜல்லிக்கட்டு காளையை ஏதோ இவங்க பெர்மனண்ட்டாக வாங்கி வச்சிருக்கிற மாதிரி, ஜல்லிக்கட்டு காளையை பற்றி நீங்கள் எப்படி பேசுகிறீங்க, உங்களை கூட ஃபாலோ பண்ணுறவங்களெல்லாம் நீங்கள் தப்பான வழியில் கொண்டு போகிறீங்க அப்படின்னு நக்கல் பண்ணி பேசுகிற மாதிரி ஒரு இது. அதுக்கப்புறம் நிறைய மீம் சேனல்ஸ்ல எல்லாம் வந்து தளபதி சொன்ன ஒரு பர்டிகுலர் வாக்கியம் என்னன்னா, அவர் ஒரு வாக்குறுதி ஒன்று கொடுத்துருக்காரு. அது என்ன வாக்குறுதின்னு நீங்கள் வீடியோ பார்க்கும்போது இடையில வரும்போது நான் போஸ்ட் பண்ணி சொல்கிறேன். அந்த வாக்குறுதியெல்லாம் கேட்டுட்டு நல்ல அறிக்கை, காலங்காலம் எல்லாரும் இப்படி பண்ணுவாங்க, நீங்கள் என்னப்பா அப்படிங்கிற மாதிரி அதை நக்கல் பண்ணுற மாதிரி அந்த வாக்குறுதியெல்லாம் இருக்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்ன ஏதுங்கிறத உள்ளே போய் பார்ப்போம். அவர் ஃபுல்லாக என்ன பேசியிருக்காருன்னு கேட்டுட்டு, ஆமாம் சார் இது கொஞ்சம் தப்பாக தான் எனக்கும் புரியுது அப்படின்னா அப்படி சொல்கிறேன், இல்லை இது அவங்க தான் மாற்றி சொல்கிறாங்க, இது எனக்கு தப்பாக தோணலைன்னா அதையும் சொல்கிறேன். என்ன ஏதுங்கிறத பார்க்கலாம். இது ஒரு 28 மினிட்ஸ் வீடியோங்கிறதுனால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி ரெடி. இதை கூட நக்கல் பண்ணாங்க, ஹிட்லரோட போஸ்ல நிற்கிறாரு. எங்க உரிமை, எங்களை யாரும் விலைக்கு வாங்க முடியாது. எங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான். யாரையும் நம்பி ஏமாற மாட்டோம். எங்க வார்த்தையிலிருந்து மாற மாட்டோம். இது நிஜம். ஒரு குட்டி கதையிலிருந்து ஆரம்பிப்போமா? அப்படி என்ன கதை சொன்னீங்க? ஒரு பெரிய ஊரு, ஒரு 4 ரோடு ஜாயிண்ட் ஆகிற மாதிரி ஒரு ஜங்ஷன், ஒரு பிஸியான ஏரியா, ஆள் நடமாட்டம் அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு ஏரியா. அங்கே சென்டரில் ஒரு முரட்டு ஜல்லிக்கட்டு காலை ஒன்று நின்றுட்டு இருக்கு. காலில் மண்ணை வீசிக்கிட்டு சீறிக்கிட்டு அப்படியே நின்றுட்டு இருக்குது. யாருமே பக்கத்தில் போக முடியல. அந்த இடம் ஒரு கேஷுவலாக மாறணும் அப்படின்னா அந்த காளையை அடக்கி அமைதி ஆக்கினா தான் மறுபடியும் ஒரு பேக் டு நார்மல் சிச்சுவேஷனுக்கு அந்த இடம் மாறும். அந்த ஊரில் இருக்கிற ஒரு சில பேருக்கு மட்டும்தான் அந்த காளை அடங்கும். அவங்க யாருமே அங்கே இல்லை. ஆனால் அந்த க்ரௌட்ல இருந்த ஒரு சில பேர், ஆல்ரெடி அந்த காளையை அடக்கணங்களோட இருந்த ஒரு சில பேர், எங்களுக்கு இல்லாத அனுபவமா, நாங்க பார்க்காத காளையா, நாங்க பார்க்காத மாடா, நாங்க போய் அடக்குறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாங்க. ஒருத்தராலையும் அந்த காளையை தொடக்கூட முடியல. எல்லாரையும் அடிச்சு வீசி தூக்கி போட்டுருச்சு. இப்ப என்னடா பண்றது அப்படின்னு பார்க்கும்போது அந்த கூட்டத்தை விலக்கிட்டு ஒரு சின்ன பையன் ஒரு என்ட்ரி ஒன்று கொடுக்குறான். உங்களுக்கு தான் தெரியும்ல, டேய் எங்களாலே முடியல, நீ எல்லாம் என்னத்தை போய் கிழிக்க போற, எங்களுக்கு அவ்வளோ அனுபவம் இருக்குது, நாங்களே அடிபட்டு ஓரமா படுத்து கிடக்கிறோம், இவன் விளையாட்டுத்தனமா ஏதோ பண்ணிட்டு கிடக்குறான், பாவம் அந்த காலைகிட்ட போய் அடிபட்டு சாவ போறான், பச்சா பையன், அந்த பையன், இந்த பையன், அண்டர் எஸ்டிமேட் பண்றது, ஏளனமா பேசுறது, இப்படி ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் பரிதாபப்பட்டு, ஐயோ பாவமே, இப்படி தனியா போய் மாட்டிக்கிட்டானே அந்த காலைகிட்ட, என்ன பண்ண போறானோ அப்படின்ட்டு ஒரு பக்கம் பரிதாபப்பட்டு பேசுறாங்க. அந்த சின்ன பையன் எதுவுமே காதலியே போட்டுக்காம 2 பாக்கெட்லையும் கையை விட்டுக்கிட்டு ஸ்டைலா கெத்தா தில்லா
அப்படியே உள்ள போறான். ஒரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், அந்த கால் அப்படியே சீறிக்கிட்டே நின்றுட்டு இருக்குது. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே சீறிக்கிட்டே முன்னாடி வருது. மக்கள் எல்லாரும் பதட்டத்தோட அப்படியே பார்த்துட்டு இருக்கிறாங்க. இன்னொரு ஸ்டெப் எடுத்து வைக்கிறான், கால் அப்படியே முட்டை வரும்போது பாக்கெட்டுக்குள்ள மறைச்சு வச்சிருந்த 2 புல்லுக்கட்டு அது அந்த காலை கிட்ட காட்டுறான். கால் அப்படியே சடனா வந்து நின்று அது மூடெல்லாம் மாறி அந்த புல்லுக்கட்டை சாப்பிட ஆரம்பிச்சிருச்சு. அந்த சின்ன பையனும் அந்த காலை அப்படியே தடவிக்கிட்டு வரான். காளையும் பக்கத்துல ஒரு குழந்தை மாதிரி நடந்து வந்துகிட்டு வருது. பக்கத்துல இருந்த ஒரு வயல்வெளியில அந்த காளையை மேய விட்டுட்டு வரான். மக்கள் எல்லாரும் அந்த பையனை ஆச்சரியமா பாக்குறாங்க. அந்த அடிபட்டு கிடந்த அந்த அனுபவசாலிங்க தலைய தொங்க போட்டு நின்றுட்டு இருக்கிறாங்க. ஏன்னா பேசின பேச்சு அப்படி. வாய் இருக்குன்றதுக்காக நக்கலுமா நையாண்டியுமா நச 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 நசன் ஒரே பேச்சு. ஏங்க இவர் இதுல காளையை பத்தியும் சொல்லல, அந்த பிக் பாஸ் ஜூலி அதுக்கு பதில் கொடுக்கும்போது அவங்களும் காளையை பத்தி பேசல. ஆனா 2 பேரும் காளையை வச்சுதான் அந்த இதை டைப் பண்றாங்க. இவரும் காளைன்றாரா, அவங்களும் ஜல்லிக்கட்டு காளைய புல்லுக்கட்டு காட்டி அடக்கிட்டேங்கிற மாதிரி எல்லாம் பேசாதீங்க தலைவர் அவர்களே. உங்ககிட்ட இருக்கிறாங்களே இந்த குட்டி குஞ்சான்ஸு, அவனுங்க அப்புறம் உண்மையான ஜல்லிக்கட்டுல போய் புல்லுக்கட்டை காட்டி குத்து வாங்கிடுவானுங்க அப்படின்னு சொன்னது மட்டும் இல்லாம ஒரு சென்சிட்டிவான வேர்டு ஒன்று டைப் பண்ணியிருக்காங்க கீழே. 40 பேர் போதும், 500 ஆக்கிடாதீங்க. அந்த கரூர் இன்சிடென்ட்டை கனெக்ட் பண்ணி அது தேவையில்லாத ஒன்று. உங்களுக்கு உங்க கருத்து சொல்ல சுதந்திரம் இருக்குன்னா சொல்லிட்டு போங்க. சென்சிட்டிவான டாபிக் எல்லாம் எதுக்கு இது பண்றீங்க? 40 போதும், ஜல்லிக்கட்டுக்கு புல்லுக்கட்டு காட்டுனேன்னு சொல்லி அந்த 40 400 500 ஆக்கிடாதீங்கன்ற மாதிரி நக்கல் பண்ணியிருக்காங்க. இவ்வளவு நாள் இல்லாம திடீர்னு ஜூலி வெளியே வந்தது ஆச்சரியமா தான் இருக்கு. என்ன பண்றது, தலையை குனிஞ்சு அப்படியே நின்றுட்டு இருக்கிறாங்க. அங்க ஒரு பெரியவர் வர்றார். வந்து அந்த பையன்கிட்ட கேட்கிறாரு, எப்படிப்பா இப்படி ஒரு முரட்டு காலை சீறிட்டி நின்றுட்டு இருந்தது, எப்படி அந்த காளையை அடக்கின அப்படின்னு கேட்டதுக்கு அந்த பையன் சொல்றான், ஐயா எனக்கு அந்த காளையை பார்த்தா கோபமா இருந்த மாதிரிலாம் எனக்கு தெரியல, அந்த காலை பசியோடு இருந்த மாதிரி இருந்தது. அதனாலதான் அந்த புல்லுக்கட்டை காமிச்சவொடனே ஓகே நமக்கு தேவையானது கிடைச்சிருச்சு அப்படின்ன உடனே அந்த புல்லுக்கட்டை சாப்பிட்டுட்டு நம்மளோட அப்படியே ஜாலியா வாக்கிங் வந்துருச்சு அப்படின்னு சொன்னான். இதை கேட்ட அந்த பெரியவர் சொன்னாரா, இந்த சின்னவங்க பெரியவங்க அனுபவம் இருக்கிறவங்க அனுபவம் இல்லாதவங்க இதெல்லாம் விஷயமே கிடையாது. யாரா இருந்தாலும் அந்த சூழலுக்கு ஏத்த மாதிரி அந்த சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி என்ன பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், ஏது பண்ணி அந்த ப்ராப்ளமை சால்வ் பண்றான், அதுதான் விஷயமே, அதுதான் மேட்ரு. ஸோ நீ சூப்பர்ப்பா, என்ன ப்ராப்ளம் வந்தாலும் நீ சால்வ் பண்ணிடுவ அப்படின்னு முதுகுல தட்டி கொடுத்துட்டு அந்த பெரியவர் போறார். இப்போ அந்த கதையில அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு காலை தான் நம்ம தமிழ்நாட்டு அரசியல் களம். அந்த பெரியவர் தான் நம்ம தமிழக மக்கள். அந்த பாக்கெட்டுக்குள்ள ஸ்டைலா தில்லா கெத்தா ஒருத்தன் உள்ள வந்தான் பாருங்க, அவன்தான் நான் இல்லைங்க, நான் இல்லை, நானு நீங்க நாம எல்லாருமா சேர்ந்து மாபெரும் மக்கள் சக்தியா இருக்கக்கூடிய நம்ம டிவிக்கு, அதுதான் அந்த சின்ன பையன். என்னோட ஒப்பீனியன் வந்து கதை நல்லா இருக்கு, பட் நம்மளே அந்த ட்ரால் பண்றவங்களுக்கு இடம் கொடுக்குற மாதிரி இருக்கு. இவரே மாசா பேசுவாரா அதுவாரான்னு. ஆனா இந்த கதை எப்ப தெரியுமா சூட் ஆயிருக்கும், நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம். ஜெயிச்சதுக்கு அப்புறம் நம்ம சொல்லும் போது அவங்களுக்கு ஜூலி மாதிரி லூசுங்களுக்கெல்லாம் வாயே திறக்க முடியாது. ஏன்னா நடந்துருச்சு இல்ல, நாங்க இப்ப என்ன கதையும் சொல்லுவோம். அவங்களுக்கு இன்னமுமே இப்ப இதெல்லாம் வீடியோலாம் எடுத்து பக்காவா வச்சிருப்பாங்க, ஹை குவாலிட்டியில எடுத்து வச்சிருப்பாங்க. சப்போஸ் ஏதாவது ஒண்ணு நம்ம பிளான் பண்ண மாதிரி நடக்கலன்னா பரவாங்க, என்ன சார் புல்லுக்கட்டை எடுத்து காட்டுறீங்க, காலை முட்டிருச்சு போல இருக்கு அப்படின்னு ஏஐல வீடியோலாம் கிரியேட் பண்ணுவாங்க. இப்ப காலை வந்து முட்டுற மாதிரி. ஏன்னா இப்போ யாரோ ஒருத்தங்க ஒரு பச்சை கலர் சாரி கட்டிட்டு தளபதி எப்படி இப்படி பார்த்து பேசுற மாதிரி எல்லாம் ஷார்ட்ஸ் வர ஆரம்பிக்குது ஏஐல, அவங்க தளபதியை திட்டுற மாதிரி.
அவங்க கட்சியில இருந்த யாரோ ஒரு கேர்ள் வந்து இப்போ வேற கட்சியில போய் சேர்ந்துட்டாங்க. அவங்க தளபதியா ஒன்று திட்டுற மாதிரி எல்லாம் ஏஐல வருது. அதெல்லாம் பார்த்துட்டு நான் யோசிக்கிறேன், இப்போ சப்போஸ் இது நடக்கலைன்னா இவர் இப்போ இதில் பேசுனதெல்லாம் இதுன்னு இல்லை, எல்லா மீட்டிங்லையும் இப்போ சின்ன சின்ன விஷயங்கள் பேசிட்டு பாருல, அதெல்லாம் எடுத்து அதை விஷுவலாக மாற்றி இப்போ கண்டிப்பாக அந்த ஜல்லிக்கட்டு புல்லுக்கட்டுக்கு வீடியோ ரெடி பண்ணியிருப்பாங்க. ரிசல்ட் வர்றதை பொறுத்து எந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு ரெடியாக இருப்பாங்க. இந்த ஃப்ரேம் நல்லா இருக்கு. மக்களை நேசிக்கிற ஒரு நல்ல தலைமை இல்லாததுனால இத்தனை வருஷமா வேற வழி இல்லாம ஸ்டாலின் சார் கொடுத்த அந்த பொய்யான வாக்குறுதிகள் எல்லாத்தையும் நம்பி ஏமாந்த நம்ம மக்களுக்கு சரியான நேரத்தில் ஒரு வெகுஜன மக்கள் இயக்கமா வந்தது தான் நம்ம டிவிக்கு. அந்த முரட்டு ஜல்லிக்கட்டு கால கதை ஏன் சொன்னோம், எதுக்கு சொன்னோம், யார் யாருக்கெல்லாம் சொன்னோங்கிறது புரிய வேண்டியவங்களுக்கு புரியும் நினைக்கிறேன். இப்போ நாம ஒவ்வொரு வீட்டில் உயிரா உணர்வா இருக்கிறோம். ஆனா நான் வந்து உங்க எல்லாரையும் நேரில் சந்திக்கணும், நீங்க இருக்கிற ஊருக்கே வந்து உங்களை சந்திக்கிறோம் அப்படின்றதான் எனக்கு மனசுல இருக்கிற ஒரு பெரிய ஆசை. ஆனா அந்த சிச்சுவேஷன் ஒரு எதிர்கட்சியா இருந்து கேள்வி கேட்டுட்டு இருக்கிற இந்த நேரத்துல நமக்கு எதிராக என்ன சூழ்ச்சிகள்லாம் நடக்குதுன்றது உங்க எல்லாருக்குமே நல்லா தெரியும். அதனால இப்போ உங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறேன். நம்மளுடைய ஆட்சி அமைஞ்சதும் ஒவ்வொரு கிராமத்துக்கும் நான் நேரடியா வந்து என்னுடைய சொந்தங்களாகிய உங்க எல்லாரையும் நான் சந்திக்கிறேன். அட பாவி, முழுசா பேசினதை விட்டுட்டு தேவையான போர்ஷனை மட்டும் கட் பண்ணி ட்ரால் பண்றாங்க. நான் ஒரு எதுல தெரியுமா அது ஸ்டார்ட் ஆகுது? நான் ஒரு வாக்குறுதி கொடுக்குறேன், நம்ம ஜெயிச்சதுக்கு அப்புறம் நான் வந்து கிராமத்துல இருக்கிற ஒவ்வொருத்தரையும் நேர்ல வந்து சந்திக்கிறேன். இதை மட்டும் எடுத்து போட்டிருக்காங்க. போட்டுட்டு மற்றவங்கெல்லாம் நேரில் வந்து மக்கள் எல்லாம் சந்திச்சு எல்லாம் பேசி முடிச்சு ஜெயிப்பாங்களாம். இவர் ஜெயிச்சதுக்கு அப்புறம் பார்க்க வருவாராம். இப்போ இவர் வந்து ஒரு சினிமா நடிகரை நேரில் பார்க்கணுங்கிற ஆசைக்காகவே நீங்கள் என்னை ஜெயிக்க வைங்க, அப்போ தான் உங்களை நேரில் வந்து பார்ப்பேன் அப்படின்னு அவரோட அந்த ஒரு சினிமா இமேஜை கொண்டு வந்து அதை நடுவில் வச்சு வியாபாரம் பண்ணுற மாதிரி பண்ணி ஓட்டு வாங்குறாருங்கிற மாதிரியெல்லாம் பேசுனாங்க. அதுக்கு முன்னாடி என்ன சொன்னாருன்னு பார்க்கலையாடா நீங்கள்? வந்து பார்க்கணுன்னு ஆசை, பட் நம்ம இப்படி எதிர்கட்சியா இருந்து பேசுறதுனால அந்த கரூருக்கு அப்புறம் அதை தான் சொல்றாரு, என்ன வேணாலும் நடக்கும், எலெக்ஷன் நெருங்க என்ன வேணாலும் நடக்கும், அதனால நான் இப்ப வரல, ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல, எனக்கு ஏமா பெர்மிஷன் தர வேண்டியிருக்கு, நான் வந்துகிட்டே இருப்பேன் அப்படி சொன்ன விஷயத்த நான் கூட அந்த மீம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேங்க. சை, தளபதி கொஞ்சம் அவசரப்பட்டுட்டாரோ இந்த வாக்குறுதி விஷயத்துல நினைச்சிட்டேன். ஆனா என்ன அதுக்கு தான் நான் சேஃப்டிக்கு சொன்னேன்ல, அதை என்ன பேசுறாருன்னு ஃபுல்லா கேட்டுட்டு நம்ம சொல்லுவோம். சரி கிட்டனே ஒரு நிமிஷம் அந்த ஒரு நிமிஷம் மீமை பார்த்து நம்மளே ஏமாறுறோம்னா எத்தனை பேர் அதை பார்த்து இவருக்கு எது ஹேட்ரட் ஸ்ப்ரெட் பண்ணியிருப்பாங்க. அது அவர் சொன்ன நீங்க கட் பண்ணி போட்ட விஷயத்த மட்டும் வச்சு பார்க்கும்போது ஆமா இவர் தப்பா பேசுற மாதிரி தான் இருக்கு. நேர்ல வந்தா என்ன பிரச்சனைன்னு சொன்னாருல்ல, அதெல்லாம் அனாவசியம், அதெல்லாம் வெட்டி தூக்கிடுங்க, எங்களுக்கு இது மட்டும்தான் வேணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நம்ம ஸ்டாலின் சார் ஒரு உருட்டு ஒன்று உருட்டினாரு, நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. இப்ப வரப்போற எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன்? நம்ம சட்டமன்ற தமிழ்நாடு சட்டசபைக்கான ஒரு தேர்தல் இல்லையா? இதே வந்து தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. இன்னும் கொஞ்சம் மேல போய் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் அப்படின்னு சொல்றாங்க. என்ன சார், டெல்லியில ஏதாவது நிக்க போறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் டெல்லிக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? அப்புறம் இது ஏதாவது பார்லிமெண்ட் எலெக்ஷனா, பிரதமர் பதவிக்கு ஏதாவது போட்டி போடுறீங்களா? அப்புறம் ஏன் தமிழ்நாட்டுக்கும் என்டிஏவுக்குமான ஒரு எலெக்ஷன் சொல்றீங்க? எங்களுக்கு புரியலையே சார், இது என்ன லாஜிக்னு எங்களுக்கு புரியலையே. எந்த எலெக்ஷனை எப்படி டீல் பண்ணணும், எப்படி ஹேண்டில் பண்ணணும்ன்றது நம்ம தமிழ்நாட்டு மக்களுக்கு தெளிவா தெரியும். நம்ம தமிழ்நாட்டு மக்கள் மாதிரி ஒரு தெளிவான மக்களை நீங்க பார்க்கவே முடியாது. சூப்பர் கிளாரிட்டியோட சூப்பர் மக்கள் சார் நம்ம மக்கள். இந்த போருக்கு போறதுக்கு முன்னாடி தான் இந்த படை பரிவாரங்களோட போவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனா நீங்க என்னடானா இந்த ஒண்ணுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இருக்கீங்களே சார்.
உண்மையிலே இந்த எலெக்ஷன் எதுக்கான எலெக்ஷன் சொல்லட்டுமா? தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஊழலுக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் லஞ்சத்துக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்த நிர்வாகத்தை சரியா செய்யாத இந்த திமுக அரசுக்கும் நடக்கிற போர், அதாவது தமிழ்நாட்டு மக்களுக்கும் உங்க ஆட்சிக்கும் நடக்கிற போர், தமிழ்நாட்டு மக்களுக்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இன்னும் சுருக்கமா சொல்லணும்னா விஜய்க்கும் ஸ்டாலின் சாருக்கும் நடக்கிற போர். இதுக்கு நடுவுல இந்த என்டிஏ டெல்லி இதெல்லாம் என்ன லாஜிக்னே புரிய மாட்டேங்குது சார். தமிழ்நாடு தான் விஜய், இந்த விஜய் தான் தமிழ்நாடு. தூய சக்தி டிவிகேவுக்கும் தீய சக்தி டிஎம்கேவுக்கும் தான் இந்த போர். இப்படி உக்கிரமா இருக்கிற இந்த போர்ல மறுபடியும் ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த பால் டப்பாவை உருட்டிக்கிட்டு இன்னொரு காமெடி வேற. அது என்னடான்னா, அவரோட ஆட்சியில தான் தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமா இருக்குதான். கரெக்ட், தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலம் தான். காமராஜர் அவர்கள் டைம்ல, அண்ணா அவர்கள் டைம்ல, எம்ஜிஆர் அவர்களோட ஆட்சியில. இன்னைக்கு ஒன்னுத்துக்கும் உதவாத இந்த உல்டா மாடல் ஆட்சியில தமிழ்நாடு சூப்பர் ஸ்டார் மாநிலமெல்லாம் ஒண்ணு இல்ல, சூப்பர் ஸ்டாண்ட் அப் காமெடிக்காரர் நடத்துற மாநிலமா மாறிடுச்சு. மக்களே, உங்களுக்காக மட்டுமே தான் வர தடைகள், சதிகள், சூழ்ச்சிகள் எல்லாத்தையும் தாண்டி இந்த 2026 இந்த தேர்தல்ல டிவிக்கு தில்லா நிக்கும். இதுவரைக்கும் நடந்த எலெக்ஷன் வேற, இப்ப நடக்க போற எலெக்ஷன் வேற. ஒவ்வொரு 5 இயர்ஸுக்கும் நடக்கிற எலெக்ஷன் மாதிரி இதை நினைச்சிடாதீங்க. 50 வருஷத்துக்கு ஒரு வாட்டி நடக்க போற ஒரு எலெக்ஷன் மாதிரி இது. அதிசய எலெக்ஷன். ஒரு எலெக்ஷன்ல அவங்களோட எதிரிகளை தான் எதிர்ப்பாங்க, அப்படிதான் எதிர்ப்பாங்க, அதுதான் யதார்த்தமும் கூட. ஆனா இந்த எலெக்ஷன்ல தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்கிறாங்க. ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து இந்த விஜயை எதிர்க்கிறாங்க. ஏன்னா இந்த விஜய் ஊழலை எதிர்க்கிறான், லஞ்சத்தை எதிர்க்கிறான், மக்களோட மக்களா நிக்கிறான். அந்த மக்கள் அவன் கூட நிக்கிறாங்க. அந்த காண்டு இது உண்மை மாதிரி தாங்க தெரியுது. ஏன்னா நான் எக்ஸ்பெக்டே பண்ணாதவங்க எல்லாம் கூட்டணியை அமைச்சுக்கிட்டாங்க. யாரு இவங்களுமா? இவரா? என்ன சொல்றீங்க? கடைசி வரைக்கும் கூட்டணியை அமைக்க மாட்டோம்னு சொன்னவங்க எல்லாம் அன்னைக்கு ஸ்டேஜ்ல பாக்குறேன், கையை தூக்கிட்டு நிற்கும் போது எனக்கு நம்பவே முடியல. அப்ப நான் யோசிக்கிறேன், இத்தனை வருஷமா இல்லாம திடீர்னு எல்லாரும் கூட்டணி ஆகுறாங்கன்னா அப்ப ஏதோ ஒன்ன பார்த்து அவங்க பயந்துருக்கணும் தானே அர்த்தம். எப்படி அந்த காண்டு தான் ஒட்டுமொத்தமா எல்லாருமா சேர்ந்து ஒருத்தனை எதிர்க்க காரணம். நீங்க எப்படி வேணா எதிர்த்துக்காங்க, ஆனா போட்டி 2 பேருக்கு நடுவுல ஒண்ணு. எலெக்ஷன் டேல மேக்சிமம் என்ன பண்ணுவீங்க? போவீங்க, ஓட்டு போடுவீங்க, வருவீங்க, அவ்வளவுதான் உங்களுடைய பார்ட்டிசிபேஷன். ஆனா இந்த எலெக்ஷன்ல நீங்க பங்கெடுத்துக்க போறீங்க. எஸ், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான், உங்க வீட்டுல இருக்கிற ஒரு விஜய் தான் வேட்பாளரா நிக்க போறாங்க. உங்க வீட்டுல நிக்கிற ஒரு வேட்பாளர்னா அப்ப உங்க வீட்டுல இருக்கிற மத்தவங்க எல்லாருமே வாக்காளர்கள் தானே. உங்க அம்மா, உங்க அப்பா, உங்க அண்ணன், உங்க தம்பி, உங்க சொந்தம் டிவிக்கு வேட்பாளர் அப்படின்னா அப்ப உங்க ஓட்டு விசில் சின்னத்துக்கு தான் எல்லாருக்குமே தெரியும். ஏன் நம்மளோட எதிரிகளுக்கு கூட அது நல்லாவே தெரியும். அதனாலதான் நமக்கு எதிராக அவ்வளவு அவதூறு பரப்புறாங்க. என்னென்ன அவதூறு பரப்புறாங்கன்றது உங்களுக்கே நல்லா தெரியும். ஆனா அவங்களுக்கு தெரியாது, ஏன் மேல அவதூறு பரப்புனா அது மக்கள் மேல அவதூறு பரப்புற மாதிரின்னு. எனக்கு அரசியல் தெரியலன்னு சொன்னா அது மக்களுக்கு அரசியல் தெரியலன்னு சொல்ற மாதிரின்னு. என்ன அசிங்கமா பேசுனா அது மக்கள் அசிங்கமா பேசுற மாதிரின்னு. எனக்கு எதிராக செய்யற ஒவ்வொரு செயலும் அது மக்களுக்கு எதிராக செய்யற செயல் அவங்களுக்கு தெரியாம போச்சு. இந்த விஜயும் மக்களும் வேறு வேறு இல்லை. இந்த விஜயும் மக்களும் ரத்தமும் சதையும் மாறி, உடலும் உயிரும் மாறி
ஒன்னிலிருந்து பண்ண பிரிக்கவே முடியாது. எஸ், சென்சிட்டிவான சென்டிமெண்ட், அது சென்சிட்டிவான சென்டிமெண்ட். ஓ, இதுக்கும் நக்கல் பண்ணாங்க. அவர் இடையில அழுதது வந்து ஆஸ்கார் குர்ரா ட்ரம்ப் என்னமா நடிக்கிறாரு, சினிமா விட்டு வந்துட்டேன்னு சொன்னாரு, ஸ்டேஜில் என்னமா நடிக்கிறாருன்னு இதுக்கும் பண்ணாங்க. நான் அதை தான் இப்போ தேடிட்டு இருந்தேன், எங்கே அது வரலன்னு. இப்போ எது பண்ணாலும் ஃபேக் இல்லை. சாரி, அந்த இந்த வடிவேல் சாரோட காமெடி இருக்கும்ல, ஐயா ரொம்ப நேரமாக அழுகுறாரு, கண்ணில் தண்ணி வர மாட்டேங்குதுங்கிறதெல்லாம் எடுத்து போடுறாங்க. அப்போ நான் யோசிக்கிறேன், இவங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி எலெக்ஷன் நெருங்க எந்த அளவுக்கு வேணாலும் இறங்கி அடிமட்டம் வரைக்கும் போய் அலசுவாங்க போல இருக்கு. இவரும் சும்மா இருக்க வேண்டிக்கிறாரு, அவங்க எழுத்து அதான் போருட்டாரு வேற, அவங்களும் போறா, அப்ப நாங்க போற வேற மாதிரி பண்றோம் பாரு அப்படின்ட்டு இவரோட ஸ்பீச்ல இருக்கிற இதையே எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா அதுவும் நல்லா தான் இருக்கு, நல்ல போட்டியா தான் இருக்கு. போட்டி இவர் பேசுறது ஓகே, ஆனா பதிலுக்கு அவங்க செய்யறது தானே போட்டி மாதிரியா இல்லையே. அது இவருக்கு அழுதா நடிப்புங்கிறது, ஜூலி என்னடான்னா தற்கொலை மாதிரி பேசுறது. மக்களை நேசிக்கிற விஜய் வேணுமா, மக்கள் விரோத ஆட்சி நடத்துற ஸ்டாலின் சார் வேணுமா? இந்த விஜய் நம்புறீங்களா, ஸ்டாலின் சார் நம்புறீங்களா? Proof. This is the proof. இந்த தீய சக்தி, ஊழல் சக்தி, இதெல்லாம் ஏன் சொல்றோம், எதுக்கு சொல்றோம், யார சொல்றோம்ன்றதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். அதே மாதிரி டிவிகேவுக்கு போட்டி டிஎம்கே தான்றதும் மக்களுக்கு தெளிவா தெரியும். அப்படி இருக்கும்போது நாம ஏதாவது பேசினா வாண்டடா சில பேர் வந்து வண்டியில ஏறி உட்காந்துக்கிறாங்க. ஆமா, வாண்டடா சில பேர் வண்டியில ஏறி உட்கார்ந்துக்கிட்டு குரல் கொடுக்கறாங்க. சீரியஸா ஒரு போட்டி நடந்துகிட்டு இருக்கும் போது இங்க காமெடிக்கெல்லாம் இடம் இல்லை பாஸ். அதெல்லாம் மக்களுக்கு தெளிவா தெரியும். இந்த நேரத்துல ஒரு சீரியஸ் கேள்விய இன்னைக்கு இருக்கிற மிகப்பெரிய அரசியல்வாதிங்க கிட்ட கேட்கணும்னு நான் நினைக்கிறேன். நீங்க அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி உங்ககிட்ட இருந்த சொத்து எவ்வளோ? அரசியலுக்கு வந்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சொத்து எவ்வளோ? அதை ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? அப்படி வந்த காசெல்லாம் என்னென்ன தொழில் செஞ்சு வந்துச்சு, என்ன வேலை செஞ்சு வந்துச்சு, உண்மையிலே நீங்க உழைச்சி சம்பாதிச்ச காசா, இல்ல ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததுக்கு அப்புறம் ஆட்டைய போட்ட காசா? இதெல்லாம் ஓபனா டிக்ளேர் பண்ண முடியுமா? இதெல்லாம் நம்ம கேட்டா எல்லா ஊழல்வாதிகளும் ஒன்னா சேர்ந்து நம்ம மேல சேத்தவாரி வீசுவாங்க. அதை பத்திலாம் நமக்கு கவலை இல்லை, ஏன்னா நாம யாருன்னு மக்களுக்கு நல்லாவே தெரியும். எனக்கு ஒரு புது ஃப்ரெண்ட், புது நண்பர் ஒருத்தர் கிடைச்சிருக்காரு. யார் தெரியுமா? தெரியாதா? முதல்வர் அவர்கள் தான். இப்ப ஒரு நிருபர் ஒருத்தர் கேட்ட கேள்விக்கு எனக்கு எதிரிகள்லாம் யாரும் இல்ல, அவங்க எல்லாருமே எனக்கு நண்பர்கள் தான் அப்படின்னு சொன்னாங்களே. அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா அப்புறம் ஏன் சார் கரூர் விஷயத்துல ஏன் மேல பழி தூக்கி போட்டீங்க? உங்களுக்கு மனசாட்சின்னு ஒண்ணு இருந்தா அப்படி பேசிருப்பீங்களா? அப்படி நாங்கெல்லாம் உங்களுக்கு நண்பர்கள்னா ஒரு ஈவென்ட், ஒரு ஃபங்க்ஷன் நடத்துறதுக்கு ஒரு இடமோ ஒரு பர்மிஷனோ ஏன் கொடுக்க மாட்டேன்றீங்க? எல்லாத்தையும் நீங்களே பண்ணிட்டு போற போக்குல அப்படியே பொய்களா அடிச்சு விட்டுக்கிட்டு இருக்கீங்க. உங்களோட உண்மையான நண்பர்கள் யாருன்னு சொல்லட்டுமா? லஞ்சம், ஊழல், அரசியல் ஆதாயம், இதெல்லாம் தான் உங்களோட உண்மையான நண்பர்கள். பர்சனலா நீங்க எப்படி வேணா இருந்துக்கங்க சார், நமக்கு அதை பத்தி கவலை இல்லை, நமக்கு அது அவசியமும் இல்லை. ஆனா உங்க ஆட்சி தான் தப்பான ஆட்சி, தமிழ்நாட்டுக்கு தேவையில்லாத ஆட்சி. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி கற்பனையா ஒரு விஷயம் ஒண்ணு சொன்னேன். இந்த முதல்வர் கூட விசில் சின்னத்துக்கு தான் வாக்களிப்பாரு அப்படின்ட்டு கற்பனையா ஒண்ணு சொன்னேன். ஆனா இன்னைக்கு நிஜமாவே நமக்கு ஆதரவா
ஒரு கோஷத்தை எழுப்பியிருக்கிறாங்க. அது என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி வெற்றி வாக்கு சாவடியா. அதுக்கு அர்த்தம் என்ன தெரியுமா? எங்க வாக்கு சாவடி விஜய் வாக்கு சாவடின்னு அர்த்தம். அது சரி, மக்களோட இந்த ஆதரவை பார்த்துட்டு அவர் அறியாமலே எப்படி பேசிட்டாரு என்னமோ தெரியல. 50 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் அரசியல்ல, உண்மை என்னன்னு ஒத்துக்கிட்டு தானே ஆகணும். ஜனநாயகம்ங்கிறது பெரும்பான்மை ஆட்சி அதிகாரம் சார்ந்தது மட்டும் இல்ல, சிறுபான்மை மக்களின் உரிமைகள் உணர்வுகளும் புனிதம்னு நினைச்சு அதையெல்லாம் காப்பதற்கு பெயர் தான் ஜனநாயகம்னு 1963 அறிஞர் அண்ணா பார்லிமெண்ட்ல பேசினதை நாம இங்க சொல்றது ரொம்ப பொருத்தமா இருக்கும். அறிஞர் அண்ணா சொன்னதுதான் டிவிகேவோட நிலைப்பாடும். இந்த ஸ்டாண்ட்ல நாம 100% உறுதியா இருப்போம். யாருக்காகவும் எதுக்காகவும் இதுல சமரசமே கிடையாது. மதச்சார்பற்ற சமூக நீதி தன்மை தான் நம்ம அடிப்படை கொள்கைகள் ஒண்ணு. அதுல எந்த மாற்றமும் எப்பவும் கிடையாது. ஆனா இதெல்லாம் மறந்துட்டு எப்படியாவது எதையாவது செஞ்சு ஓட்டு வாங்குறதுக்காகவே இங்க சில பேர் இருக்கிறாங்க. அவங்கள மாதிரி நமக்கு அப்படி சில பிரச்சனைகள்ல எரியற நெருப்புல எண்ணெய ஊத்துற எண்ணமே இல்ல. இங்க சில அரசியல் கட்சிகளும் சில அரசியல் தலைவர்களும் ஒரு சில நேரங்களில் அமைதியா இருந்தாலே போதும், ஒரு பிரச்சனையும் வராது. இப்போ கரண்ட்ல இருக்கிற சில பிரச்சனைக்கு வருவோம். இந்த கரண்ட் பிரச்சனைக்கு வருவோம். மாசம் மாசம் கரண்ட் பில்லு கட்டுற மாதிரி மாத்துவோம்னு சொன்னீங்களே, செஞ்சீங்களா? நிறைய வீடுகள்ல 100 யூனிட் தான் அந்த கரண்ட் செலவாகுது ஒரு மாசத்துக்கு. மாசம் மாசம் நீங்க அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கு அது ஃப்ரீ ஆயிடும். அவங்க அந்த காசை கட்ட தேவையே இல்லை. ஆனா 2 மாசத்துக்கு ஒரு வாட்டி அந்த பில்லு கொடுத்தீங்கன்னா, இப்ப சப்போஸ் அது 200 யூனிட்டுக்கு மேல போச்சுன்னா அது அவங்களுக்கு ஒரு மிகப்பெரிய சுமை தானே. இது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? ஒரு மாதிரி ஒரு மாடர்ன் கரப்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாமா? அடுத்து பஸ் வசதி. நிறைய கிராமங்கள்ல பஸ் வசதி இல்லைன்னு சொன்னா இந்த ஒட்டுமொத்த திமுக அரசும் கத்திக்கிட்டு வந்துருவாங்க. நாங்க பஸ் விடாத கிராமங்களே இல்ல அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படி அது உண்மை அப்படின்னா முதல்வர் அவர்கள் கிட்ட நம்ம தங்கச்சி ஒருத்தவங்க ஒரு கேள்வி கேட்டாங்களே, எங்க ஊருக்கு ஒரு மினி பஸ் ஆவது விடுங்க சார் அப்படின்னு கேட்டாங்களே, அது எந்த கணக்குல எடுத்துக்கிறது? நிறைய மலை கிராமங்கள்ல பஸ் வசதி இல்ல, நிறைய மலை கிராமங்கள்ல ஹாஸ்பிட்டல் வசதி இல்ல. இது ரெண்டுமே எவ்வளவு முக்கியமான ஒரு விஷயங்கள். பஸ் வசதியும் ஹாஸ்பிட்டல் வசதியும் இல்லாததுனால வீட்லயே பிரசவம் பார்க்கிற அந்த ஆபத்து இருக்குது. எவ்வளவு நியூஸ் பார்க்கிறோம். இதெல்லாம் எந்த கணக்குல சேர்த்துக்கிறது? அடுத்து இது எல்லா மீட்டிங்லயும் பேசுறதா பெண்களுக்கு பாதுகாப்பு நம்பர் 1 இருக்குது தமிழ்நாட்டில் அப்படின்னு சொல்றாங்க. அப்புறம் அது என்ன வி சேஃப் மாடலா? பெண்கள் என்ன சொல்றாங்க தெரியுமா? அது வி சேஃப் மாடல் இல்ல, வி ஆர் நாட் சேஃப் மாடல்னு சொல்றாங்க. இப்படி இருக்கிறப்போ தமிழ்நாட்டில் எங்க போனாலும் பெண்களுக்கு பாதுகாப்பு அப்படியே கொட்டி கிடக்குதான். இப்படி சொன்னா எப்படி சார்? கேட்கிறவங்க என்ன கேசரி சாப்பிடுறாங்க நினைச்சீங்களா? அடுத்து இந்த சட்டம் ஒழுங்கு அது காணாம போய் ரொம்ப நாள் ஆச்சு. இவன் வேற, இந்த விஜய் வேற, எங்க போனாலும் இந்த மக்கள் கிட்ட இருந்தா நான் கூட ஸ்டாலின் சார் வேற டக்குன்னு ஒரு மாதிரி என்ன சார் இதுக்குதான் அப்படின்னு பயந்துட்டேன் நான். அவரே சொல்லியிருக்காரு. கிட்ட இந்த சட்டம் ஒழுங்கை பத்தி பேசி ஞாபகப்படுத்திக்கிட்டே இருக்கான்னு முதல்வர் அவர்கள் அவங்க கூட இருக்கிறவங்க கிட்ட எல்லாம் சங்கடப்பட்டாங்க. நாம் என்ன பண்றது? நாம தான் தமிழ்நாட்டோட விசில் ப்ளோயர் ஆச்சே. விசில் ப்ளோயர். நாம எப்படி சைலண்டா இருக்க முடியும்? நாமளும் கேள்வியா கேட்கிறோம், ஆனா பதில்லாம் வந்த மாதிரியே தெரியல. இருந்தா தானே வர்றதுக்கு வச்சுக்கிட்டா வஞ்சனை பண்றாரு. 5 வருஷமா பதிலே சொல்லாம அப்படியே கடந்து வந்துட்டாரு. ஆனா இனிமே அப்பெல்லாம் இருக்க முடியாது, பதில் சொல்லி ஆகணும். மக்களே, இந்த தீய சக்தி, இந்த அட்ராசிட்டிய ஒரு எண்டு கார்டு போடணும் அப்படின்னா அவங்கள சுவிட்ச் ஆஃப் பண்றது தான் ஒரே சொல்யூஷன். அதுக்கான ரிமோட் தான் வரப்போற எலெக்ஷன்.
அந்த ரிமோட்ல நீங்க அழுத்த வேண்டியது ஒரே ஒரு ஆப்ஷன். அதுதான் நம்ம விசில் சின்னத்தோட பட்டன். இந்த 4 விஷயத்தை நீங்க செஞ்சாலே போதும். ஒவ்வொரு இவிஎம் மிஷின்லயும் விசில் சின்னத்துக்கு நேரா இருக்கிற அந்த பட்டனை பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்குன்னு ஒரு அழுத்த அழுத்துங்க. நம்ம காஞ்சிபுரத்துல பேசும்போது நம்மளுடைய ஐயா பார்த்து சொல்லுங்க, அண்ணன் சொன்னது அப்படியே செய்வோம். மட்டும் வைங்க, பச்சைக்கு பச்சைக்கு பச்சைக்குன்னா யூடியூப் சப்ஸ்கிரைப் பட்டன் மாதிரி ஓட்டு விழுவும், பச்சைக்கு நான் திருப்பி எடுபட்டுறேன் அந்த மாதிரி பண்ணிட போறாங்க. ஐயோ, ஒரு பச்சைக்கு தான் நம்மளுடைய விஷன் என்னன்னு சொன்னோம். இப்போ அதனுடைய கண்டினியூஷனா சில விஷயங்கள் இங்க நான் சொல்லணும்னு ஆசைப்படுறேன். இப்பவும் சொல்றேன், உறுதியா சொல்றேன், சத்தியமா சொல்றேன். பெண்கள், பெண் குழந்தைகள், ஆண் குழந்தைகள் பாதுகாப்பு நம்ம ஆட்சியில நம்பர் 1 இருக்கும். சட்டம் ஒழுங்கு ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கும். அரசு பள்ளிக்கூடங்களும் கல்லூரிகளும் முதல் தரமா இருக்கும். போட்டி தேர்வுகளுக்குன்னு லட்சங்களை கொட்டி தனி கோச்சிங் சென்டர் போய் படிக்க அவசியமே இருக்காது. ஏன்னா கவர்மெண்ட் ஸ்கூல், காலேஜ் சிலபஸே போட்டி தேர்வுகளை ஈஸியா சந்திக்கிற வகையில் அந்த ஸ்டாண்டர்டுக்கு ஏத்த மாதிரி அமைக்கப்படும். உயர்நிலை பள்ளி பாடத்திட்டங்களிலேயே அடிப்படை அரசியல் சாசன சட்டம் சேர்க்கப்படும். மாநில மற்றும் ஒன்றிய அரசு அலுவலகங்கள், வங்கிகளின் செயல்பாடுகள் மற்றும் அவற்றை அணுகும் முறை குறித்து மாணவர்களுக்கு தெளிவான புரிதலை ஏற்படுத்தும் வகையில் தேர்வுகள் அற்ற செயல்முறை பாடமாக கற்பிக்கப்படும். இந்தியா முழுக்க உள்ள ஒன்றிய அரசு சார்ந்த கல்வி நிலையங்கள் மற்றும் அதன் சேர்க்கை அட்மிஷன் குறித்து புரிதலும் தெளிவும் மாணவர்களுக்கு உருவாக்கப்படும். அனைத்து அரசு பள்ளிகளிலும் பெண் குழந்தைகளுக்கு சுத்தமான, சுகாதாரமான மற்றும் தரமான கதவுகள் பொருத்தப்பட்ட ரெஸ்ட் ரூம்கள் அமைப்பது உறுதி செய்யப்படும். போதைப் பொருட்கள் இல்லாத தமிழகம் உருவாக்கப்படும். மாவட்ட கலெக்டர்கள் மற்றும் எஸ்பிக்களில் சரி பாதி பெண்களாக இருக்கும்படி செய்வோம். மலை கிராமங்களில் அரசு ஆரம்ப சுகாதார நிலையங்கள் பிரசவம் பார்க்கும் வசதியுடன் அமைக்கப்படும். பஸ் போக்குவரத்து இல்லாத கிராமங்கள் மற்றும் மலை கிராமங்களே இல்லை என்ற நிலை உருவாக்கப்படும். ஏற்கனவே அமைப்பு சாரா தொழிலாளர்கள் அமைப்பு இருந்தாலும் ஆட்டோ, டாக்ஸி மற்றும் லாரி டிரைவர்களுக்கென அவர்களின் நலன்களுக்காகவும் குடும்ப நலன்களுக்காகவும் தனியாக நல வாரியம் அமைக்கப்படும். தென் தமிழகம் உட்பட தமிழகத்தின் தேவையான பகுதிகளில் தொழிற்சாலைகள் அமைக்கவும் தொழில் வளம் பெருக்கவும் தனி கவனம் செலுத்தப்படும். விவசாயிகள், மீனவர்கள் மற்றும் நெசவாளர்களின் கருத்துக்களை அறிந்து அவர்களுக்கான திட்டங்கள் காலத்தின் தேவைக்கேற்ப உருவாக்கப்படும். இப்போ நம்ம ஸ்டாலின் சார் அறிவாலயம் பக்கத்துல யாரு நடந்து போனாலும், அறிவாலயம் பக்கத்துல யாரு நிழலுக்கு ஒதுங்கினாலும் கூட்டணியில சேர்த்துக்கிறார். அந்த வச்சிருக்கிற பணத்துல ஒரு பங்கு ஒண்ணு கொடுத்து அதுக்கு பேர் வந்து கல்லாப்பெட்டி கூட்டணின்னு வச்சிருக்கிறேன். இந்த கல்லாப்பெட்டி கூட்டணியை ரொம்ப கஷ்டப்பட்டு சேர்த்திருக்கிறார். ஆனா அவருக்கு நான் சொல்றேன், இந்த அறத பழைய கூட்டணி கணக்குகளோ இந்த கொள்ளையடிச்ச பணத்தையே வச்சு எங்க மக்களை ஏமாத்தி எல்லாம் ஜெயிக்க முடியாது. ஏன்னா இது மாபெரும் மக்கள் சக்தியான வித்தியாசமான விசில் புரட்சி எலெக்ஷன். உங்களோட நான் இருக்கேன், நம்மளோட நம்ம மக்கள் இருக்கிறாங்க. இதுக்கு மேல என்ன வேணும்? கான்பிடென்டா இருங்க, நல்லதே நடக்கும், வெற்றி நிச்சயம். மீண்டும் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம். நாளுக்கு நாள் இவரோட ஸ்பீச்சு வேற மாதிரி ஏறிக்கிட்டு தான் போகுது. இப்போ தெரியுது ஏன் இவ்வளவு ட்ரால் எல்லாம் வருது, என்ன பிரச்சனை அப்படின்னு. ஒரு சில ட்ரால் வந்து ஓகேனாலும் ஒரு சில ட்ரால் வந்து வம்படியாக பண்ணுறாங்க. முன்னாடி பேசினதெல்லாம் கட் பண்ணி போட்டு நடுவில் இருக்கிறத மட்டும் எடுத்து போட்டு நம்ம இன்னொரு வருஷம் தான் இருக்குது, இன்னும் 2 வருஷம் தான் இருக்குன்னு நினச்சது வந்து இன்னும் 60 நாள் தான் இருக்குன்ற மாதிரி குறைஞ்சி போச்சு. நெருங்க என்ன பண்ணுவாங்க, யார் யார் கூட்டணி சேர போகிறாங்க. எப்படியும் தளபதிக்கு 2 சைடும் ப்ரெஷர் வரும், ஜெயிச்சாலும் ஜெயிக்காட்டியும். ஜெயிக்கலைன்னா இந்த மாதிரி ட்ரால் அது இது பின்னெல்லாம் பேசினாரு பாத்தியா அப்படின்னு வரும். ஜெயிச்சா புதுசா ஏதாவது வரும். இப்ப சொன்னதெல்லாம் நடத்துவாங்க. அவங்க இப்ப என்ன பண்ணுவாங்க, அவங்க கேள்வி கேட்கிற இடத்துக்கு போயிடுவாங்க. இத சொன்னாரு, அதை செஞ்சாரா, இப்படி சொன்னாரு, அப்படி சொன்னாரு. எது பண்ணாலும் ஒரு சில ட்ரால் நான் ஆப்போசிட்டாவும் பாக்குறேன்.
ஆப்போசிட்டில் 2 பேர் பேசியிருக்காங்க அவங்களோட மாநாட்டில். விஜயை பார்த்தோன்னே அவங்களோட அந்த கொடி இருக்குல்ல துண்டு, அதை தூக்கி எறிகிறது. துண்டுன்னா என்ன, அது ரெஸ்பெக்ட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். அதை அந்த கட்சிக்காரங்களுக்கு முதல் சொல்லி கொடுங்க. இங்கே எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணுறோம், அதை எப்படி ரெஸ்பெக்ட் பண்ணாங்க, தூக்கியே எறிவாங்க சொல்லி கொடுங்க. கட் பண்ணுனா ஒரு வீடியோ ப்ளே பண்ணுறாங்க, நம்ம ஸ்டாலின் ஐயா வர்றாரு, துண்டை விடுங்க. ஸ்டாலின் சாருக்கு மரியாதை இல்லையா? தூக்கி கோவத்தில் எறிகிற மாதிரி எறிகிறாங்க. துண்டு போய் அவர் மூஞ்ச மூடிடுச்சு. அவர் கொஞ்ச நேரம் அப்படின்னு துண்டை எடுத்து விடுறாரு. துண்டு மேலே மரியாதை வைக்கிறத இவங்களுக்கு சொல்லி கொடுக்கலாம். முதல் ஸ்டாலின் சாரை மதிக்க சொல்லுங்க. வர்றது சிஎம் இல்லை, தூக்கி எறிகிறீங்க. அடுத்தது நம்ம உதயநிதி அவர் பேசியிருக்காரு. அவர் சொல்றாரு, நான் வந்து அவரை மாதிரியா ஒரு நேரத்துக்கு ஒரு பேச்சு பேசுறதுக்கு அவர் தான் மாறி பேசுவாரு. விஜய் சொல்லியிருக்காரு. கட் பண்ணுனா இவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பேசின ஒரு ஃபுட்டேஜ். இவர் அரசியலுக்கு வர்றதுக்கு முன்னாடி நடிகராக இருக்கும்போது ஏதோ கேள்வி கேட்குறாங்க. அப்போ கேட்குறாங்க, இப்போ நீங்கள் அரசியலுக்கு வருவீங்களான்னு போது, நான் அரசியல் குடும்பத்தில் இருக்கிறதுனால நான் அரசியலுக்கு வரணுங்கிறது அவசியம் இல்லை, நான் வர மாட்டேன். நம்ம கட்சிக்கு ரொம்ப காலமா பணி பண்ணிட்டு இருக்கிறவங்க, அந்த பணி செஞ்சிட்டு இருக்கிற மூத்தவங்க நிறைய பேர் இருக்காங்க, அவங்க தான் வரணும். கட் பண்ணா இவர் துணை முதல்வர். என்ன சார் அவர் மாறி பேசுறாரு, நீங்களும் அதானே பண்றீங்க, என்ன சார் அப்படின்னு அவங்களுக்கு எதிராக ஒரு சில மீம்ஸ் வந்துகிட்டு தான் இருக்கு. அதையும் பார்க்கக்கூடிய மாதிரி தான் இருந்தது. ஆனால் இந்த வாட்டி இவர் தளபதி சொல்ற மாதிரி ஒரு வித்தியாசமான எலெக்ஷனாக தான் இருக்க போகுது. என்ன ஏதுங்கிறத பொறுத்து பார்க்கலாம். உங்களை அடுத்த வீட்டில் வந்து சந்திக்கிறேன். டேக் கேர்.